வாழ்க்கைக்கு உங்களுக்கு தேவையான ஒரு சப்ஜெக்ட். கபடி பிளேயர்ஸுக்கு, ஒரு வீரனுக்கு எதை சேமித்தா வெற்றி அடைய முடியும், நம்மளுடைய சக்தி இருக்குல்ல, அது எந்த வழியிலலாம் விரையாகுது அப்படின்னு பார்ப்போம். அதை எப்படி கட்டுப்படுத்துறது? நீ எப்படி நினைக்க சக்தி, எந்த சக்தியாக விளையாதுன்னு நினைக்கிறா? நீ கல்ல விளையாடுறா, விளையாடும்போது சக்தி விளையாதா? கலோரியில் என்ன செய்யணும், அதை அளவீடு பண்ணுறோம். கலோரியில் நம்ம அளவீடு பண்ணுறோம். ஒரு நாளைக்கு இத்தனை 2000 கலோரி வேஸ்ட் ஆகுது, 3000 கலோரி காலையில் வேஸ்ட் ஆகுது, சாயங்காலம் 3000 கலோரி வேஸ்ட் ஆகுது வருது. அப்போ நம்ம அந்த கலோரியை எங்கேருந்து நம்ம எடுக்கிறோம்? சாப்பாடு வழியாக என்ன செய்கிறோம்? உணவு வழியாக நம்ம கலோரியாக எடுக்கிறோம், நம்ம சக்தி எடுக்கிறோம், அது வருது. இதில் ஆக்சுவலாக நமக்கு என்ன வருதுன்னா, நமக்கு சாப்பாட்டில் நம்ம ஏழ்மையாக சாப்பிட்ற சாப்பாட்டில் டிஃபிஷியன்சி, தட்டுப்பாடு தான் வருது. நம்ம உழைக்கிற உழைப்புக்கும் நம்ம எடுக்கிற உணவுலேயுமே தட்டுப்பாடு வந்துடுது. எப்படி வருதுன்னா, 2000 கலோரி வேஸ்ட் ஆகுதுன்னா நீ 1000 கலோரி தான் உணவு சாப்பிட்றா, புரிஞ்சுக்க. அப்போ சாயங்காலம் இதே மாதிரி 2000 கலோரி வேஸ்ட் பண்ணுறா, 1000 கலோரி தான் உனக்கு என்ன செய்யுது, உள்ளே வருது. அப்போது 1000 கலோரி தட்டுப்பாட்டில் இருக்கா நீ இப்போ. உனக்கு உடல் ரீதியான உனக்கு இதுதான். இதில் நீ எப்படி இனி சக்தி இன்னைக்கு இவ்வளோ இன்னும் அந்த போன சக்தி இருக்குல்ல, அது எப்படி உனக்கு உள்ளே வரும்? எங்கேருந்து வரும்? அப்புறம் அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? அதுக்கு விட சொல்லுங்கள். தட்டுப்பாடு இருக்குல்ல தம்பி, இது போக்குறது எப்படி? எங்கேருந்து கிடைக்கும்? இயற்கை தருமா? ஃபுட்டு என்ன சொல்ல? அதான் ஃபுட்டில் தரோம். 1000 தான் சாப்பிட முடியுது உனக்கு என்ன கஞ்சி குடிப்பா, இல்லை மத்தியானம் சாப்பாடு சாப்பிட, ஒரு சிக்கன் சாப்பிட, அவ்வளோதான் சாப்பிட, கொஞ்சம் தான் சாப்பிட முடியும்னால. எல்லாம் பாதாம், பிஸ்தா, ஆரஞ்சு, கிரேப்ஸு இப்படி சாப்பிட முடியுமானால? எல்லாம் எடுக்க முடியாது. அப்போது அவன் சொன்ன மாதிரி அந்த இயற்கை நமக்கு தருது. பிரபஞ்சம் எனக்கு ஜனிச்சது நமக்கு தருது. எப்படி தருது? அது பல ரூபத்தில் தருது. காற்று வழியாக தருது, தண்ணி வழியாக தருது, அம்மா அப்பாவுடைய உணர்வு வழியாக தருது. அம்மா அப்பா பையனுக்கு இவ்வளோ தான் இருக்கு ஐயா, என் பையனுக்கு இவ்வளோ ரேஷன் அரிசி தான் இருக்குது, அவனுக்கு எல்லா சக்தியும் கொடுன்னு சொல்லி அவன் சமைக்கும் போது அந்த உணர்வில் என்னது கிடைக்குது நமக்கு? அந்த உணர்வு நமக்கு இன்னும் பூஸ்டப் தருது. சரிதானே? இதெல்லாம் தருது. அப்போ கஷ்டப்பட்டு இயற்கைகிட்ட வந்து நம்ம வாங்குகிறோம். அப்போ இயற்கைக்கு நம்ம பாதகம் எல்லாம் இருக்கணுமா? அப்போ இந்த வயசு அப்படி தானே, இந்த வயசில் உனக்கு 2 விஷயம் வரும். நல்லா சாதிக்கணுங்கிற மோட்டிவேஷனும், உனக்கு நல்லா விளையாடணுங்கிற எண்ணமும் இந்த வயசில் உனக்கு கிரியேட் ஆகும். சைமல்டேனியஸாக இது கூடவே ஒரு லவ்னு சொல்லி ஒன்று வரும், காதல்னு சொல்லி ஒன்று வரும். வருதா? வருது. இயற்கை இதை யாரும் தடுக்க முடியாது. நீ வரலன்னு சொன்னாலும் இதை தடுக்க முடியாது. ஒரு பெண்ணை பார்த்தா உனக்கு ஒரு காதல் வருது, ஒரு அன்பு வருதுன்னு வரும். பெண்ணை பார்த்த உடனே வரும். இது இந்த வயசு, தப்பு சொல்லலை, அந்த வயசுக்குள்ளே கோளாறு. ஆனால் இதை எப்படி நாம் கட்டுப்படுத்தி இதை நாம் உடல் ரீதியாகவும் நம்ம மன ரீதியாகவும் நம்ம ஸ்ட்ராங்காக விளையாட முடியும்? இப்படி தான் என்ன செய்யணும்? இப்போ நம்ம பார்க்கணும், இது எப்படி நமக்கு இந்த சக்தியை மாற்ற முடியும், சக்தி எங்கெல்லாம் விரையாகுது, அப்போ நம்ம மாற்ற முடியும். காமம் வேணும். பெண்ணை நம்ம ஒவ்வொரு டைப்பும் ஒவ்வொரு மாதிரி பார்ப்போம். நம்ம அம்மாவை பார்க்கும்போது அது ஒரு உணர்வு வரும், சரியா? சேம் டைம் அப்படியே பட்டு ஒரு சகோதரியை பார்க்கும்போது அது ஒரு உணர்வு வரும். இன்னொரு லவ்வரை பார்க்கும்போது உணர்வு வரும். 3 ஒன்று இல்லைல்ல, 3க்கு வித்தியாசம் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? அப்போ நாம் அந்த நோக்கில் தான் பார்க்கணும் பெண்களை. காமமாக எல்லாரையும் என்ன செய்யப்படாது, பார்க்கக்கூடாது. எங்கேருந்து நமக்கு நம்மளுக்கு உயிரணு உற்பத்தி ஆகுது. நீ ஒரு பெண்ணை பார்த்து காமம் அடைஞ்ச உடனே அது விந்தணு என்ன செய்யும், உற்பத்தி ஆயிரும். உற்பத்தி ஆனோடனே அது போட கிடந்த இடம் இப்போ மனசுக்குள்ள ஒரு எண்ணம் காமம் உணர்வு வந்த உடனே விந்தணு உற்பத்தி ஆயிரும். எங்கேருந்து? நம்ம விதைப்பையிலேருந்து உருவாகி ரெடியாக இருக்கும், வெளியே போகிறது ரெடியாக இருக்கும். வெளியே விட்டா என்ன ஆகும்? சும்மா வெளியே விட்டா என்ன ஆகும்? நம்ம அது வந்தோடனே என்ன பண்ணுறோம்? எங்கேயாவது பெண்களுக்கு தேடுவோம், கிடைக்கலன்னு என்ன சுய இன்பம் அனுபவிச்சிருவோம், சுயமாக வெளியே விட்டுருவோம். வெளியே விட்டால் அது உயிரணு, உயிரை உற்பத்தி பண்ணக்கூடிய என்னது அணு உங்ககிட்ட இருந்து வெளியே போகுது. இதில் நமக்கு கலோரி நிறைய வேற வேஸ்ட் ஆகுது சாப்பாட்டில்.
இந்த எனர்ஜியும் போச்சுன்னா, இயற்கையாக கனவு எனர்ஜியும் போச்சுன்னா, எங்கேருந்து நம்ம பாடி டெவலப் ஆகும்? ஆகமாகாதா? ஆகாது. ஏன்னா நீ நைட்டு உனக்கு விந்து வெளியாச்சுன்னா, நீ நாளை காலையில் உனக்கு பாரு டயர்டாக இருக்கும், பாடி விளையாட முடியாது. சரியா? இருக்குமா இருக்காதா? அப்போ சோறு வரும். விந்து வெளியாயிட்டுனா நாளை காலையில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்போ அந்த விந்துவை நம்ம கட்டுப்படுத்துவது எப்படி? மனசில் தோணுனா விந்து வந்துடும். மனசில் தோணுன உடனே விந்து ஃபார்ம் ஆயிரும். அப்போ முதல்ல தோணாமல் இருக்கணும். அப்போ நம்ம காமமாக எல்லாரையும் பார்க்காம இருக்கணும். ஒரு கண்டென்ட் அது. எப்படி காமமாக பார்க்காம இருக்கிறது? இப்போ யாருக்கு நம்ம மனுஷன் தோணுது? நம்ம மனுஷன் தானே. நம்ம ஒரு பெண்ணை பார்க்குறோம், பார்த்த உடனே கனவு கண்ட ஆரம்பிச்சிடும். அது கூட வாழ்ந்து, அது கூட கல்யாணம் பண்ணி, அது கூட புள்ள பத்து, பிள்ளையும் பத்து கூட்டிகிட்டு போகும்போது சத்தம் போடுவான். என் புள்ள போச்சுன்னு சத்தம் போடுவான். என்னன்னு கேட்டா, அது எழுப்பி பக்கத்தில் என்ன புள்ளன்னு சொல்லிட்டு இருக்கா? கனவா? ஐயோ, எனக்கு பையன் என்ன இடிச்சுக்கிட்டு இருந்தான், அதான் சத்தம் போட்டேன்னு சொல்லுவான். இந்த உலகம் என்னது? மாயை. இதுதான் மாயை. இப்பவும் நம்ம மாயை தான், மாயையில் தான் நினச்சிருக்கோம். ஆனால் நம்ம நிஜமாக பார்க்கணும். இந்த உயிரணு இருக்கு, உற்பத்தி ஆகுதுல்ல, இதை நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது? அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம என்ன செய்யக்கூடாது? காமத்தை பார்க்கக்கூடாது. காமமாக என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. உயிர் உற்பத்தி பண்ணுதான் அந்த நமக்கு விந்து இருக்குது. அது ஏதோ ஒரு ஜீவனை உற்பத்தி பண்ணுறது. உனக்கு சந்ததியை உற்பத்தி பண்ணுக்குதான் உன்கிட்ட உயிரணு இருக்கு. உனக்கு ஒரு சந்ததி வேணும்ல. நீ விரயம் பண்ணிக்கிட்டே இருந்தால், வேஸ்ட் பண்ணிக்கிட்டே டெய்லி ஏதோ ஒரு வழியில் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால், உனக்கு தேவையான நேரத்தில் நீ கல்யாணம் பண்ணி தேவையான நேரத்தில் அங்கே உயிரணு உன்கிட்ட சரக்கு இருக்காது. அப்போ எப்படி இருக்கும்? போச்சா? அப்போ அந்த உயிரணு சேமிச்சாதான் உயிரை சேமிக்கிறது, நம்ம எனர்ஜியை சேமிக்கிறது, நம்ம பவரை சேமிக்கிறது. அப்போ தான் நம்ம வெளியே காட்ட முடியும். வெளியே என்ன செய்ய முடியும்? ஃபீல்டரை காட்டி எனர்ஜியாக காட்ட முடியும். அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு என்ன செய்யணும்? வரணும். அதை வேஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நான் என்ன உங்கள்கிட்ட சொன்னேன்ல, ஹோமோசெக்ஸ் பையனுக்கு பையனை என்ன செய்வான்? பேட்டி பிடிச்சிட்டு படுத்துக்கிடுவான். பேட்டி பிடிச்சிட்டு என்ன செய்வான்? பேச்சு முத்து மாதிரி படுத்துக்கிடுவான். அப்படி படுத்தா என்ன ஆகும்? அதே தான் விந்து வேஸ்ட் ஆகும். அதுதான் நம்ம பெரியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கமந்து படுக்கப்படாதுன்னு சொல்கிறாங்க. அந்த நம்ம ஆண் உறுப்பு அழுத்தத்தில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாதுங்கிறாங்க. புரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கு எப்படி கட்டுப்படுத்துறங்கிறதுக்கு அது ஒரு எண்ணம். இன்னொன்று, இடது பக்கம் படுத்த கல்லை வச்சு சரிஞ்சு படுங்கிறாங்க. படுக்க எப்படி தூங்கணுங்கிறத சொல்கிறாங்க. மலர்ந்து வேணால் படுத்துக்கணும், மலர்ந்து படுக்க கூடாது, மலர்ந்து வேணால் படுத்துக்கணுங்கிறாங்க. கமந்து மட்டும் என்ன செய்யாத. ஆனால் நம்ம எப்படி படுக்கும்? நம்ம கமந்து மட்டும்தான் படுக்கும். அப்படிதானே? யாரெல்லாம் சொல்லு கமந்து படுக்காம நான் சரிஞ்சு படுப்பேன், மலர்ந்து படுப்பேன்னு சொல்லாலும் தூக்கு பார்ப்போம், கை தூக்கு பார்ப்போம். ஒரே ஒருத்தன் சொல்கிறான், 2 பேர் சொல்கிறான். உண்மையிலே கமந்து படுக்க மாட்டான். கை கிளாப் பண்ணுங்க. சூப்பர். பாருங்க. அப்போ இதை நம்மள ஒருத்தன் கடைபிடிக்கிறான். நம்மள ஒருத்தன் என்ன செய்யறான்? கடைபிடிக்கிறான். அந்த விந்து அணுவை வெளியே விட முடியாமல் கட்டுப்படுத்துறான். படுத்துறானா? அப்போ அதை மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம்? நினைச்சா என்ன செய்யலாம்? கட்டுப்படுத்தலாம். ஒரு டைப் அது. இன்னொன்று, நம்ம பார்வையின் அம்சம். இன்னொன்று என்ன இருக்குது? பார்வை அம்சம். பார்க்குற நோக்கு இருக்குது. நான் ஒரு நம்மகிட்ட முஸ்லீம் ஒரு சாய்ப்பு இருந்துட்டு பண்ண தெரியுமா? ஒரு பாய் இருந்துட்டு பண்ண தெரியுமா? அவர்கிட்ட பேசும்போது சொன்னார்ல, பேசும்போது சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? எங்கள் மதத்தில் தாயையும் சகோதரியும் தவிர நாங்கள் யார்ட்டையும் பேச மாட்டோங்கிறோம். கட்டுப்பாடு. ஏன்னா நம்ம மனம் அப்படி வரும். எங்கள் இதில் பெண்களை ஏன் பரதா போட்டு விட்ருக்காங்கன்னா, நாங்கள் பார்க்கக்கூடாதுன்னு. பார்த்தாலும் என்ன வந்துடும்? காமமாக மாறிடும். நமக்கு பால்பட்ட ஜென்மம் இல்லை. என்ன செய்வோம்? பார்த்தோன்னே என்ன செய்வோம்? காமமாக மாறிடும். கனவுல போயிடுவோம். ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு போகக்கூடாது, அந்த மாதிரி சிந்தனை வரக்கூடாதுங்கிறதுக்காக அதை போடுறாங்க. புரியுதா? கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடுக்காக ஒரு அம்சம் வச்சுருக்காங்க. ரோட்டில் 5 ரூபா பொண்ணு 5 ரூபா, இத்திரையும் 5 ரூபா. கொஞ்சம் கிழிச்சு போட்டுட்டு போ, காலை பார்க்கணும், கையை பார்க்கணும், 5 ரூபா. நீ காலையும் கையும் பார்த்துக்கிட்டு இருந்தா வேலைக்காமா தம்பி? அவ பிடிச்சிட்டு போடா, எப்போ போட்டு போகிறா? புரிஞ்சா? இப்போ எல்லாம் முன்னாடி துப்பட்டா போடுவாங்க, இப்போ துப்பட்டா போட மார்பை காட்டிட்டு போகிறாங்க. மார்பை காட்டிட்டு போட்டு உனக்கு என்ன? அதே மார்பு தான் நீ குழந்தையா பிறந்த உடனே
நீ பால் குடிக்கக்கூடிய மார்பு அது. சரியா? சரிதானே? ஒரு தாயின் மார்பு தானே? அந்த மாதிரி தான் எல்லா இடம் இருக்குது. அது வந்து சதை தான். நீ அதை பின்னாடி பிற்காலத்தில் எப்படி பார்க்குறா? காமமாக பார்க்குறா அந்த மார்பை. அவள் காட்டலை விடு, நீ பார்க்காத அதை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் தெளிவாக சொல்லியிருக்காரு, ஒரு பெண்ணை பார்த்தியன்னா அந்த பெண்ணை நீ கண்ணை பார்த்து பேசாத, மார்பை உடம்பை பார்க்காத, பின்னாடி பார்க்காத, என்ன செய்ய பின் அழகாக என்ன செய்யாத பார்க்காத, காலை பார்த்து பேச வேண்டிய சூழல் வந்தால் காலை பார்த்து பேசுங்கிறது, தரையை பார்த்து பேசுங்கிறது. ஏன்னா பேசினாலே அது என்ன ஆகும், ஆண் பெண் ஒரு ஈர்ப்பு உணர்வு இடம். புரிஞ்சா அவனுக்கு? நம்ம அதுக்கு சான்ஸ் கொடுக்கக்கூடாது, இப்போ கொடுக்கக்கூடாது. நீ இதெல்லாம் கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா புரிஞ்சா பிற்காலத்தில் ஒன்று நீ நினைக்கிற மாதிரி, நீ நினைக்கிற விட சுத்தமான என்ன செய்யும் பெண் உனக்கு என்ன செய்யும் கிடைக்கும். அவள் கூப்பிட்றாங்கிறதுக்காக நம்ம போயிடக்கூடாது. ஒரு பெண் ஒரு வேளை கூப்பிடலாம் வச்சுக்கிடுமா, எனக்கு ஆசைப்பட்டா கூப்பிட்றேன், என்கிட்ட வந்து இன்னைக்கு உடல் உறவு வச்சுட்டு போ, நாங்கள் புடந்துட்டு போன்னு சொன்னாலும் நான் கட்டுப்பாடு உள்ளவன், எனக்கு தேவையில்லை அப்படி நீ இருக்கணுமே தவிர அதுக்குள்ளே போனீங்கன்னா மாட்டிக்கிடுவான். பெண் பாவம் கொல்லாதது. ஒரு பெண் உறுப்புங்கிறது அது என்னன்னா எங்கள் இந்து மதத்தில் சொல்லுவாங்க, அது வந்து என்னது யாக குண்டலம். யாகம் பண்ணுறோம்ல, இந்து மதத்தில் யாகம் பண்ணுறோம்ல, எங்கள் இந்து மதத்தை யாகம் பண்ணுவாங்க. எல்லாம் வேள்வி பண்ணி அதுக்கு அக்கனி போட்டு பண்ணுவாங்க. அந்த குண்டலம் யார் எந்த வீட்டில் எங்கள் வீட்டில் கனதீபம் பண்ணுறாங்க, எங்கள் வீட்டு சொந்தம் அது. அதில் ஒரு ஆளுக்கு தான் அது பலன் கிடைக்கும். அந்த யாக குண்டலத்தை ஒரே ஒரு ஆள் தான் என்ன செய்யலாம், யாகம் பண்ணலாம். பெண் உறுப்புக்குள்ளே ஒரே ஒரு ஆள் தான் பண்ணலாம். இனி இன்னும் எத்தனை பேர் பண்ணு அவ்வளோ இருக்க பாவத்தை யார் ஏப்பா? எவன் பண்ணுறா நீ ஏற்றுக்கிடணும். நீ நம்ம செய்த பாவத்தையே நம்ம ஏற்றுக்கிட்டு அதை துளைக்க முடியல. கல்யாணம் பண்ணால் எனக்கு ஒரு மனைவி வரான்னா அந்த மனைவிக்குடைய எல்லா சுகத்தையும் நான் தான் ஏற்றாகணும். ஒரு மனைவி ஏற்றுடலாம், சரிதான்? அவள் பார்த்து கொடுக்கல, சாப்பாடு கொடுங்க, எல்லாம் கொடுக்கணும், அவளுக்கு நல்லது கிட்ட எல்லாம் பார்க்கணும். நீ 2, 3, 4, 10 வச்சுருந்தோம்னா சுவாலி அதோட காலி. நீ ஒன்றா பெட்டியில் தான் பாடையில் தான் நினைச்சணும் தூக்கணும். அப்புறம் அதனால் நீ அதெல்லாம் கட்டுப்படுத்தி வாழறதுக்கு பாரு. நம்ம இந்து மதத்திலேயே ராமர்னு ஒரு மனுஷன் இருந்தார், தெரியுமா? ராமரை பற்றி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டுங்களா? ஒரு பிறர் மனைவி எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காத ஒரு மனிதன் அற்புதமான வாழ்ந்து நமக்கு இந்த காவியத்தில் நமக்கு தந்திருக்காங்க. வாழ முடியும் நீ. அதே மாதிரி இன்னும் நிறைய பெண்களை பார்க்கக்கூடிய ஆளுகளும் தந்திருக்காங்க. நீ எது உனக்கு நல்லதோ அதுதான் எடுக்கணும். பெண் எனக்கு கூப்பிட்டா நான் போகிறேன்னு சொன்னால் பெண்ணு கூப்பிட்டு இதில் விழுன்னு சொல்லுவா, அதில் கிணத்துல விழுந்துருவா நீ. அப்போ உனக்கு இது சரின்னு பட்டது அதான் செய்யணும். அவள் சொன்னாங்கிறதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம உயிரினம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை எனர்ஜியாக மாற்றக்கூடிய சக்தி உனக்கு என்ன செய்யணும் இருக்கணும். அது எனர்ஜியாக அதான் எனர்ஜி உனக்கு. இந்த வயசில் உனக்கு எனர்ஜி அதுதான். இதுதான் விந்து தான். அது என்ன காரணம் கொண்டு என்ன செய்யக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது. அது வந்து இந்து மதத்தில் ஒரு கடவுளை உயர்ந்த நிலை அடைகிறதுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு மந்திரம் வந்து பிரம்மச்சாரியம். பிரம்மச்சாரியத்தில் அம்சமே எது? விந்தணுவை வெளியே விடாது கட்டுப்படுத்துறது. அது பெரிய யோகிகளால் தான் முடியும், நம்மளால் என்ன அவ்வளோ சாத்தியம் இல்லை. நீ எதுக்கு பயன்படுத்துனா உனக்குள்ளே சக்தியை பெருக்கிறதுக்காக எதை என்ன செய்யணும், பயன்படுத்தணும். எல்லாரையும் ஒரே நோக்கத்தில் பார்க்கக்கூடாது. நாம் இந்த சமூகத்தை என்ன செய்யணும், எல்லாரையும் பெண்ணை என்ன செய்ய முடியாது, ஒரே நோக்கத்தில் பார்க்கணும். நம்ம சகோதரியாட்டும் பார்க்கணும், பார்க்க வேண்டிய சகோதரியை தான் பார்க்கணும். ஆனால் காலம் மாறி கிடக்கு. காலம் எப்படி மாறி கிடக்கு? எல்லா பெண்ணையும் இவன் அடையன்னு தான் பார்க்குறான். பெண்கள் எப்படி நம்ம சொல்லக்கூடாது, அவங்கள குறை சொல்லக்கூடாது, நாம் அப்படி நினைக்கக்கூடாது. ஒரு நண்பன் மனைவி தான். அது அட்வான்டேஜ் நம்ம எடுக்கக்கூடாது. வீட்டுக்கு போகிற வாய்ப்பு இருக்குது, சூழல் இருக்குன்னு சொல்லி அந்த இப்போ உள்ள காலங்களில் அந்த நண்பன் மனைவியை தான் ஈஸியாக நினச்சிலாம் மடக்கலான்னு மடக்கிறானுங்க. எவ்வளோ பெரிய பாவங்கிறது தெரியாது. நம்பி வீட்டுக்கு விடுறான் நண்பன், அப்படி தானே? அந்த வீட்டில் நம்ம எப்படி நடக்கணும், எவ்வளோ யோக்கியத்தனமாக நடக்கிறானா? இப்போ நடக்கலை. நம்ம வீட்டில் உங்கள் வீட்டிலே சகோதரி இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா? எல்லோரும் சகோதரியோடு உள்ள வந்து நாம் ஒரு சகோதரி இருக்கக்கூட ஒரு நண்பனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம். நண்பனாக கூப்பிட்டு வரல, அவன் அந்த வீட்டில் எப்படி துரோகம் செய்யலாமா? அவன் உனக்கு சகோதரி, யாருக்கு சகோதரி? உன் நண்பனுக்கும் சகோதரி தானே? அவன் அங்கே குடஞ்சாமனா உனக்கு எப்படி கோவம் வருமா வராதா? நண்பன்னா யார், நீ உயிர்னு நினச்சிருக்கா. அந்த நாய் என்ன செய்யும், இப்படி ஒரு தப்பை செஞ்சுட்டு போயிடுவான். அதனால் எவனையும் வீட்டுக்குள்ளே என்ன செய்யாத ஏற்றாத. அவன் சொல்லுவான், உங்கள் தங்கச்சி என்ன பார்த்தா அதனால பார்த்தேன்னு சொல்லுவான். உடனே சொல்ல போகிறான், தங்கச்சி பார்த்தாலும் நீ எப்படி பார்த்துருக்கணும்?
சகோதரியெல்லாம் பார்த்துருக்கணும். நீ என்ன அவள் என்ன காமாமா பார்த்தாலும் நீ உனக்கு அறிவு எங்கே போச்சு? நான் உன்னை எப்படி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தேன்? உன்ட்ட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்த ஒரு கூறு இருக்குல்ல தம்பி, நீ எப்படி கூட்டு வந்தா? உயிர் நண்பன் தானே கூட்டு வந்தா. எவ்வளவு நம்பி கூட்டு வந்திருப்பா. அந்த நாய் எப்படி செஞ்சுன்னா அவன் விடலாமா? அதான் சொல்ல வந்தேன். அப்படிலாம் அவன் என்ன செய்யக்கூடாது. நீ அவன் ஒருவேளை அவன் அந்த தப்பு செய்தா நானும் அந்த தப்பை செய்து சரி பண்ணுவேன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது. நீ இன்னும் அவனுக்கு தங்கச்சி என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. சரியா? அதனால் நம்ம இதில் இந்த சமூகத்தில் இந்த மாதிரி நமக்கு ஒரு 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 அன்கம்ஃபர்டபுள் பொசிஷன் இருக்குது. உங்களுக்கு இல்லை, சமூகத்தில் பெரிய மந்திரி விஸ்வாமித்திரர் பெரிய முனிவரையே பெண்கள் வச்சு தான் நினைச்சிருக்காங்க, தவத்தை கலைச்சிருக்காங்க. அப்போ நம்ம ஏமாத்துறோம். நம்ம சாதா மனுஷன், சாதா நமக்கு எல்லாம் வரத்தான் செய்யும், ஆசை பாசம் வரதான் செய்யும். அதை தாண்டி நிற்கணுங்கிறதான் சொல்ல வந்தேன். புரிஞ்சு? அது எப்படி தாண்டுவா? நிறைய வழியில் தாண்டலாம். பழைய காலத்து அரசர்கள் இருக்காங்க தெரியுமா? அரசர் அந்தர்புரம் உண்டு, அவருக்கு மட்டும் 10 எத்தனை பொண்ணு கூட என்ன செய்யலாம்? கேள்விப்பட்டிருக்கலாம். ராஜா மாதிரி வாழ்ந்தான் ஐயா, எத்தனை பொண்ணு கூட இருந்தானா. அது எதுக்குன்னு தெரிஞ்சா அதில் ஒரு தத்துவம் இருக்குது. அரச நாட்டுக்கு வேண்டிய மக்களுக்கு வேண்டிய வாழ வேண்டியவன். புரிஞ்சா? அவன் பெண்ணை பார்த்து ஒவ்வொரு ரோட்டை போகிற பெண்ணெல்லாம் பார்த்து அவன் பார்த்துட்டு போனான்னா ஆட்சி நடத்த முடியுமா? அதனால தான் அவனுக்கு பெண் அவனும் கொடுத்து நீ எவ்வளோ பாரு, அவனுக்கு எவ்வளோ பார்ப்பான், அவன் எத்தனை பொண்ணை பார்த்துருவா, எத்தனை நாள் செஞ்சிருவான்? முடியுமா? முடியுமா? ஒரு எத்தனை 3 ஷோ 4 ஷோ போட்டு பாரு ஒரு நாளைக்கு. 4 ஷோக்கு மேலே போட முடியாது. அப்புறம் அதை பெட்டு வந்துக்கணும். எத்தனை பெண்ணை போட்டுருவாரு, அவரும் அடி விழுந்து கிடப்பாரு. சரிதானே? அப்போ அவருக்கும் சக்தியை சேமிக்கணும்னா இந்த மாதிரி இடங்கள்ல மனசு அவர் போயிடக்கூடாது. ராஜாவுக்கு மனசு எதில் நோக்கி இருக்கணும்? நாட்டு மக்களுடைய வளர்ச்சி நோக்கி இருக்கணுங்கிறதுக்காக என்ன செய்யிருந்து அந்த காலத்தில் அந்த புறான் வச்சு அவர் பெண்ணை பார்த்துட்டு அவர் ஒன்று சலிச்சு போயிடுவார். அப்புறம் நாட்டுக்காக நிற்பார், நமக்காக நிற்பார். இதே மாதிரி தான் நாமளும் நம்ம விந்தணுவை பாதுகாத்து நம்ம சந்ததிகளுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். புரிஞ்சா தம்பி? இந்த வயசில் உங்களுக்கு வரக்கூடிய சஞ்சலங்கள் தான் இதை என்ன செய்வீங்க? ஒருத்தனுக்கு நீங்கள் இப்போ எனக்கு இங்கே வந்ததுனால அட்லீஸ்ட் நான் தனித்தனி பெட்டில் தான் படுப்பேன். எந்த ஆண் பெண் பேதம் கிடையாது. காமத்துக்கு ஆண் பெண் பேதம் கிடையாது. ஆணுக்கு இருக்குது. இப்போ ரொம்ப மோசமான பழக்கம். ஒரு பெண்ணை பார்த்தா கூட, ஒரு பையன் பெண்ணை பார்த்தா கூட அது வீரர் இருக்கு. இவன் கோமாளி மாதிரி ஆணை பிடிச்சி கட்டி பிடிச்சி படுத்து கிடக்கா. கோமாளி வேஷம். அது யார் அவ்வளோ இருக்கு? நீங்கள் அவ்வளோ சந்தோஷப்படுறத பார்த்தா கிட்டத்தட்ட அவ்வளோ இருக்கு. என்ன இருக்குது செயல்படுத்திடாத. என்ன செய்யாத? பெண்ணை பண்ணாதான் தப்புன்னு அவருக்கு கோச்சு சொன்னார். ஆணை பண்ண சொல்லலைன்னு சொல்லிடாத. உனக்கு விந்து எங்கே போனாலும் மோசம்தான். சிரிக்காத, கரெக்டாக இருக்கணும்ண்ணா. சரி. எல்லாருக்கும் பொருந்தோம். நீ அதனால என்ன பண்ணுன்னா ஒருத்தன் சேர்ந்து நினைச்சக்கூடாது, படுக்கக்கூடாது. நம்ம 100 பேர் படுக்கணும், 100 தனியாக 100 பெட்டு இருக்குல்ல, தனியாக பாய் வச்சுருக்கல, இடம் கிடக்கா நமக்கு. 100 பேரை சேர்ந்து படுத்தலாம்ல, படுத்தலாம். நீ ஒருவேளை இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்துன்னா இதை விட்டுட்டு நீ ஒரு பெண்ணை காதிச்சிட்டு போக தப்பே கிடையாது. ஒரு பெண்ணை லவ் பண்ணுறது என்ன கிடையாது. நம்ம ஒரு பெண்ணை லவ் பண்ணுறோம், தப்பே கிடையாது. என்ன கிடையாது, தப்பு கிடையாது. ஆனால் என்னன்னா நம்ம மைண்டு கன்வெர்ட் மாறிடும். அதனால் பல பெண்ணை காதலிப்பேன், பல பெண்ணை லவ் பண்ணி நிறைய பேர் பார்க்க இன்ஸ்டாகிராமில் அங்கே ஃபாலோ பண்ணாங்க. டெய்லி பண்ண தான் செய்வாங்க. இங்கே ஒருத்தன் பாடாப்படான் இந்தியா கேம்புக்கெல்லாம் போனார், புறக்கோடியெல்லாம் போனார். அங்கே என்ன செய்யாரு? இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு. இருப்பாரா, விளையாடிட்டு வர அவர். கவனம்லாம் எங்கே போகுது? மெசேஜ்லையும். அவளுக்கு யாராக இருக்கும்? அவள் படத்தை கட்ட மாட்டான். இன்ஸ்டாகிராமில் போட்டால் படத்தை கட்டி வச்சுருக்கா. அவள் கையில் எடுக்க முடியாத அவள்ப்பா, அழகான ஃபோட்டோ வச்சு வச்சுருவா. இவர் அழகு சுந்தரின்னு இருப்பார். அங்கே பார்த்தா அழகுல இல்லை. ஒரு பெண்ணை பார்க்குறதுல நீ நினச்சிக்க அழகான பெண் இருக்கான்னு பார்க்காத. அது உனக்கு விஷம், உனக்கு ஆபத்தை தரும். குணத்தை பாரு. குணம் வாழ்நாள் முழுது நிற்கும். நீ வாழக்கூடிய ஒரு பெண்ணு கூட வாழ்வல்ல, பெண்ணோட வாழல தம்பி. நீ அழகை மட்டும் பார்க்க. நீ அழகை பார்த்தீங்கன்னா நீ எப்படி அந்த பெண்ணை அழகாக பார்த்தியோ பக்கத்துக்கு வரணும் அதே மாதிரி அழகில் பார்ப்பான். பார்க்க மாட்டானா? அப்போ உனக்கு பயம் இருக்குமா? அதோட அழகே வேண்டாம், குணம் இருக்கா? நான் வந்தால் நம்ம கஷ்டப்பட்டு வேடிட்டு போகிறோம், படுத்து கிடக்கும், வாங்க மாமா கால் அமைக்கூட கை அமைக்கூட கொஞ்சம் ஆறுதலாக தண்ணி தர, இதுதான் உனக்கு வேணுமே தவிர ஆனால் கிரிக்கிட்டு அப்புறம் அவருக்கு பியூட்டி பார்லர் போய் அதை வெட்டணும் இதை வெட்டணும் போல வாமா அப்படின்ட்டு. ஐயோ, நான் இப்போ தான் கொஞ்சம் படுக்கலான்னு வந்தேன். என்ன வா பைக் எடுத்து போரே வரலையா? எங்கே பியூட்டி பார்லருக்கு? எதுக்கு? முடியை வெட்டுது, காலை வெட்டுது, கையை வெட்டுது. இவன் படுக்கலான்னு வரும், அங்கே நடக்காது. அது இல்லை, அப்படி குணம் இருக்கா? அப்படி இல்லை. இவன் விளையாடிட்டு வந்திருக்காரு, கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, அவருக்கு ஆறுதல் 4 தண்ணி தந்தால் அவனுக்கு போதாதா? உனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைய பார்த்தா போதாதா? உன் வாரிசை பார்த்தா போதாதா? அப்படி பண்ண பாரு. சரியா தம்பி? சரியா?
வணக்கம் போடுங்க எல்லாரும் ஒரு வணக்கம். அது சரி.